சென்னை மெரினா கடற்கரையில் உருவாக்கப்பட்டுள்ள பூங்காவின் அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் ப்ளூ சான்றிதழ் பெறும் வகையில் மாநகராட்சி சார்பில் 5,60 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்காக 352 மீட்டர் தூரத்தில் தரமான மேட் அமைத்து ஒரு புதிய வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றுப்பை பொருத்தப்பட்ட டயர் வாகனம் உருவாக்கப்பட்டு அதில் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருப்பதற்கு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த மாதிரி பாதை உங்களுக்காக நம்ம அமைச்சிருக்கு. நல்ல வசதி தான், நல்லதுதான். எங்களுக்கு எல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் ஒரு கை இல்லாத கால் இல்லாதவங்களுக்கு இருந்தா உதவிதான், நல்லது தான். இப்பதான் முதல் வாட்டி நீங்க பீச்சை போய் பாக்குறீங்களா? இது முன்னால போனோம், இப்ப போக முடியல. இப்படி ஒரு வண்டி இருந்தா போய் பார்த்துட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்காக புதிய சிறப்பம்சமான வசதிகள் செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக அவர்களுக்கு பலூன் சேர் என்ற பெயரில் ஒரு சேரினை ஏற்பாடு செய்து அதற்கு உயர்தர மேட் இது மூலயமாக அவர்களை இங்கிருந்து கடற்கரைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வழித்தடத்தை சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டினை 352 மீட்டர் தூர அளவிற்கு இந்த மேட்டினை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து அந்த கடற்கரையை போய் பார்த்து மகிழ்வதற்கான ஒரு பாதையினை அமைத்து மட்டும் இல்லாமல் இங்கு அருகே உள்ள சென்னை மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய பூங்காவினை மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இந்த பூங்கா என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கான இந்த பூங்கா ஏற்பாடு என்பது விளையாடுவதற்காகவும் மகிழ்வதற்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு இந்த பூங்காவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சி அவர்கள் நடந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடினை செய்து வருகிறார்கள். வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் மகேஷ்.